ஸ்ரீ குருபியோ நமः. மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ தான் வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சது. நம்ம ரெகுலராக இந்த பாரத தேசத்தில் இருக்கிற மகான்களை பற்றி தெரிஞ்சுன்னு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி அந்த வரிசையில் உத்தராதி மட்டில் 14வது பீடாதிபதியாக இருந்த ஒரு மகானை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். இந்த மகான் ஸ்ரீ ரகோத்தம சுவாமிகள். இவர் வாழ்ந்த காலம் 1557லேருந்து 1595. இவரோட மூல பிருந்தாவனம் தமிழ்நாட்டில் திருக்கோவிலூரில் தென்பெண்ணை ஆற்றுக்கரையில் இருக்கு. ஒரு விசேஷம் என்னென்னா, இவர் பிருந்தாவன பிரவேசம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் நடந்தது. இவர் யார் அப்படின்னா, வைகுண்டத்தில் ஒரு சவுத் வெஸ்டில் துவாரபாலகராக இருந்த நிருத்திங்கிறவரோட ரீஇன்கார்னேஷன் சொல்லப்படுறது. இவர் துவைத்த ஃபிலாசபி ஸ்ப்ரெட் பண்ணவர். இவரோட அப்பா அம்மா இப்போ கரண்ட்டாக இருக்கிற இந்த கர்நாடகா அந்த பிளேஸில் இருந்தவங்க. மல்கேடாங்கிற பிளேஸில் ஒரு பிராமின் ஃபேமிலிக்கு தான், ஒரு ரொம்ப ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் தான் இவர் ஜனனம். அப்பா பேர் சுப்பபட், அம்மா பேர் கங்காபாய். இவரோட குரு இதே உத்தராதி மத்தில் ஸ்ரீ ரகுவரியாச்சாரியா தீர்த்தர். அவரும் பெரிய செயின்ட். இவர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ரகோத்தம சுவாமிகள் அப்படின்னா, மூலராமர் ஒரு இவரோட குருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. இந்த பர்டிகுலர் வில்லேஜில் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய தான் நெக்ஸ்ட்டு பீடாதிபதியாக பண்ணணும் அப்படின்னு. ஸோ லேட்டர் ஸ்டேஜில் அவர் அந்த ஊருக்கு போகிறார். அந்த ஊர் ஸ்வர்ணவாடி அப்படின்னு இருக்கு. அங்கே தான் இந்த பெரிய மகான் வரான்னு தெரிஞ்சுன்னா எல்லாருமே ஊருக்காரால் அவரை பூர்ண கும்பம்லாம் வச்சு அழித்து பிக்ஷை எல்லாம் கொடுக்குறாங்க. இவர் பிக்ஷை வாங்கிறது யார் வீட்டில் குழந்தை இருக்கோ அவள் வீட்டில் தான் போய் பிக்ஷை பண்ணுறாரு. இந்த சுப்பபட்டும் கங்காபாய்க்கும் குழந்தைகள் கிடையாது. அவங்க பெரிய ஜமீன்தாரி ஃபேமிலி தான். பட் அவங்க போய் ரொம்ப ப்ளீட் பண்ணுறாங்க, எங்கள் வீட்டில் பிக்ஷை பண்ணுங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு டிவைன் லீலை தான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு பிறக்க போகிற ஃபஸ்ட்டு மேல் சைல்டை நீங்கள் மட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கு ஒத்துக்கிறார். ஸோ இவர் பிக்ஷைக்கு போய் பிக்ஷை முடிஞ்சதுக்கப்புறம் மந்திராட்சதெல்லாம் கொடுக்குறாரு அவளுக்கு. இது நடந்த சில மாதத்தில் அவங்க கங்காபாய் கன்சீவ் ஆகிறாங்க. இது தெரிஞ்ச உடனே ரகுவரிய தீர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தங்க தாம்பாலம் அவள் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு.
பிறக்க போகிற குழந்தை வந்து பூமியில் படாமல் இந்த தங்க தாம்பாளத்தில் தான் ரிசீவ் பண்ணிக்கணும் பிறக்கும் போதே அப்படின்னு. அதே மாதிரி அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து தங்க தாம்பாளத்தில் தான் எடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து ராமச்சந்திராங்கிற நாமகரணம் பண்ணுறாங்க. அவங்க சொன்னபடியாகவே அந்த குழந்தைய வந்து குரு கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. குரு தான் வந்து மடத்துக்கு கூட்டின்னு வந்து இந்த குழந்தைய வந்து வளர்க்குறாரு. நித்தியம் இந்த மூலராமருக்கு அபிஷேகம் பண்ண பால் கொடுத்து இந்த குழந்தைய வளர்க்குறாங்க. ஒரு 7 வயசு இருக்கிறப்போ அந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து குரு வந்து இந்த குழந்தைக்கு வந்து சந்நியாச தீட்சை கொடுக்குறார். சந்நியாச தீட்சை கொடுக்கும்போது தான் அவருக்கு வந்து ரகோத்தம தீர்த்தருங்கிற நாமகரணம் பண்ணுறார். ரகோத்தம தீர்த்தர் வந்து இஸ் எ டிவைன் சைல்டு, ரொம்ப இன்டெலிஜென்ட். குரு கிட்ட எல்லா சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றுக்கிறாங்க. அந்த மடத்திலேயே ஆத்திய வரதாச்சாரியாருங்கிறவர்கிட்ட பாடம் படிக்கிறார். இந்த வரதாச்சாரியாருங்கிறவருக்கு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா ஒரு கர்வம் வந்துடுது. ஏன்னா பீடாதிபதிக்கே நம்ம சொல்லி கொடுக்குறோங்கிற ஒரு தாட் வந்தோடனே அது வந்து ரகோத்தம சுவாமிகள் வந்து அது தெரிஞ்சோடனே கொஞ்சம் மனசுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது. அவர் போய் அன்னைக்கு தூங்க போகிறாரு. தூக்கத்தில் வந்து கடவுளே வந்து அவரோட குரு ரூபமாக வந்து ரகோத்தம சுவாமிகள் நாக்கில் வந்து பீஜாட்சர மந்திரம் எழுதிட்டு, இனிமேல் நீயே எல்லாமே கற்றுன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் வந்து நீ சிம்பிள் லைஃப்பெல்லாம் லீட் பண்ணக்கூடாது, ஒரு பீடாதிபதியாக இருக்கிற மாதிரி எல்லாமே நீ பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டேலேருந்து அவர் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து எக்ஸ்டம்போராக பேசுகிறாரு. எந்த கிளாரிஃபிகேஷன், எந்த கொஷின் இதெல்லாம் ஆன்சர் பண்ணுறாரு. ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த வரதாச்சாரியார் அவருக்கே வந்து ஏதோ ஒரு நியாயசாஸ்திரத்தில் டவுட் இருக்கும்போது அவர் வந்து கேட்குறாரு. அது கிளாரிஃபை பண்ணோடனே அவர் மன்னிக்க சொல்லி காலில் விழுறார். அப்போது ரகோத்தம சுவாமிகள் அவரை மன்னிச்சுட்டு ஒரு பிளெஸ்ஸிங்கும் கொடுக்குறாரு அவருக்கு. இனிமேல் ஃபஸ்ட்டு தீர்த்த பிரசாதம் மட்டிலேருந்து உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ கம்பேஷனேட் ரகோத்தம சுவாமிகள். இந்த மகான் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து கொஞ்ச நாள் இருக்கார். அங்கே தான் வந்து அவர் வந்து ஒரு காவியம் எழுதுறார். பாவ போதாஸ் அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக காவியம் எழுதுறாரு. அவர் வந்து பெரிய ஹனுமான் பக்தர். ஒரு விசேஷம் என்னென்னா, இது எழுதும்போது ஹனுமான் தெரிஞ்சு ஒரு வாட்டி அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு எழுதுறார். ஸோ ஹனுமான் ஓகே சொன்னதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. இன்றைக்கும் அந்த உத்தராதி மட்டில் அந்த ஒரு ஹனுமான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த இடம் சூஸ் பண்ணார்னாக்கா, அவருக்கு அங்கேருந்து நம்ம ஸ்ரீரங்கம் விமானம் தெரியணும், பார்க்கணும். ப்ளஸ் இந்த உத்தராதி மட்டில் இன்றைக்கும் பார்க்கலாம், அந்த ஹனுமார் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய மகான். இந்த பாவபோதாங்கிற ஒரு கிரந்தத்தை எழுதினதுனால அவருக்கு வந்து பாவபோதாச்சாரியார்னு ஒரு
டைட்டில் கொடுக்கப்படுறது. இந்த பாவபோதா வந்து ஆஞ்சநேயரோட அனுகிரகத்தினால எழுதினதுனால அந்த ஆஞ்சநேயருக்கும் வந்து போதா ஆஞ்சநேயர்னே இன்றைக்கும் பேர். இந்த மகானுக்கு வந்து ஒரு டிசைபிள் இருந்தார், ஸ்ரீ வேதவியாச தீர்த்தர். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா 2019 வந்து நான் வந்து படித்தது எல்லாமே கம்ப்ளீட் ஆந்திராவில் தான். ஸோ ஒரு நாள் 2019 நான் போயிட்டு எங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு பெங்களூருக்கு வரும்போது, அது பெனகுண்டாங்கிற பிளேஸ் வழியாக தான் வரும். அங்கே வந்து லக்ஷ்மி காந்த தீர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய செயின்ட், அவரோட பிருந்தாவனம் போகணுன்னு சொல்லிட்டு காரில் போனோம். அப்போது ஒருத்தர்கிட்ட டைரக்ஷன் கேட்கும்போது ஒருத்தர் ஒரு டைரக்ஷன் சொன்னார். அங்கே போனால் அது வந்து லக்ஷ்மிகாந்த தீர்த்தரோட பிருந்தாவனம் இல்லை, அதுதான் வந்து ஸ்ரீ வேதவியாச தீர்த்தரோட பிருந்தாவனம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அது அங்கே போய் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் தான் ஒரு 2 கிலோமீட்டர் தான் லக்ஷ்மிகாந்த தீர்த்தரோட பிருந்தாவனம். அதுக்கும் போய் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன், லக்ஷ்மிகாந்த தீர்த்தரோட பிருந்தாவனத்தை பற்றி. ரொம்ப ஒரு அமேசிங்கான இன்சிடெண்ட் அது. இதே யூடியூப்பில் அது நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த மகான் வந்து இந்த பெண்ணை ஆற்று கரையில் வந்து பிருந்தாவனம் ஆகும்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னென்னா, இந்த பிருந்தாவனத்துக்கு மேலே எதுவுமே இருக்கக்கூடாது, எந்த விதமான கவர் பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஏன்னா எப்போவுமே சூரிய வெளிச்சம் பட்டுண்டே இருக்கணும், எப்போவுமே நான் மெடிடேஷனில் இருக்கணுங்கிறது ஒன்று. இன்னும் நாங்கள் ஒரு புளிய மரம் இருக்குது, அதோட கலை கூட அந்த மரத்து மேலே வந்துனாக்கா ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து பஸ்மமாயிடும்ங்கிற ஐதீகம் இருக்குங்க. இவர் வந்து ஜீவசமாதி ஆனார். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மகான் வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த பிருந்தாவன பிரவேசம் நடந்தது. திருக்கோவிலூர் வந்து ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். 108 திவ்ய க்ஷேத்திரத்தில் ஒன்று உலகநந்த பெருமாள். இன்னொரு பெரிய மகான் நம்ம ஞானானந்த சுவாமிகள், தாத்தா சுவாமிகள். நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொன்னேன், நான் 1995 சென்னையில் ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு என்கிட்ட ஒரு பொண்ணு, ஒரு கொலீக் ஒர்க் பண்ணாங்க. அவள் அப்பாலாம் திருக்கோவிலூர். நான் ஒரு வாட்டி அவள் வீட்டுக்கு போனப்போ பெரிய ஞானானந்த சுவாமிகள் ஃபோட்டோ பார்த்தேன். ரொம்ப டிவைனாக இருந்தது. அவள் அப்பா வந்து ரொம்ப நிறையா ஞானானந்தகிரி சுவாமிகளை பற்றி நிறையா சொன்னார். இன்ஃபேக்ட் சுவாமிகள் வந்து இவள் அப்பாவை வந்து மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாராம். அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கார். அவர் ஒரு விஷயம் சொன்னார், நான் ஏற்கனவே அதில் சொல்லியிருக்கேன். ஞானானந்தகிரி சுவாமிகளை வந்து என் பக்கத்தில் வந்து நீ இரு அப்படின்னு ரகோத்தம சுவாமிகள் தான் சொல்லி அவர் இங்கே வந்து அவரோட சமாதி அங்கே இருக்குது. 1974 அவர் அட்டைன்டு முக்தி, தாத்தா சுவாமிகள். ஸோ யார் திருக்கோவிலூர் போனாலும் உலகநந்த பெருமாளும் பார்க்கணும், ரகோத்தம சுவாமிகளும் பார்க்கணும், அண்டு ஞானானந்தகிரி சுவாமிகளும் பார்க்கணும். நான் எங்கேயோ படித்த ஞாபகம், ரகோத்தம சுவாமிகள் வந்து ரீஇன்கார்னேஷன் ஆஃப் கட்டோத்கஜான்னு கூட சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப விசேஷமான ஒரு க்ஷேத்திரம் திருக்கோவிலூர். ஸோ எப்போ போனாலும் இந்த பிருந்தாவனத்துக்கு போங்க. அவங்களோட பரிபூர்ணமான அனுகிரகம், பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். நெக்ஸ்ட் எபிசோடில்
இன்னொரு மகானை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர.